பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பெரிய கிருபை, அவருடைய தயவுள்ள கரம் நம்ம இம்மட்டும் இந்த நிமிஷம் வரைக்கும் தாங்கி வருகிறது. இன்றைக்கு மார்ச் மாதம் முதல் நாள். வேகமாய் போகிறது நாட்கள், வாரங்கள், மாதங்கள், ஏன் வருஷங்கள் என்று சொல்லலாம். இப்போதுதான் 2025 துவங்கினது. வேகமாக ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் ஓடி முடிந்து விட்டது. இப்பொழுது மார்ச் மாதத்தின் முதலாம் நாளில் நாம் வந்து விட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, மார்ச் என்று சொன்னாலே இராணுவ வீரர்கள் மார்ச் ஃபாஸ்ட் பண்ணி போவது போல இந்த மார்ச் மாதம் வேகமாய் ஓடும் என்று பொதுவாக சொல்வது உண்டு. யாருக்கு வேகமாக ஓடும் அப்படின்னு கேட்டால், இரவும் பகலும் கஷ்டப்பட்டு உழைக்கிறவர்களுக்கும், அது எந்த வேலையாக இருந்தாலும், தொழிலோ வியாபாரமோ, சரியா உலகத்துக்கு அடுத்த வேலையோ, அல்லது என்னை போன்ற ஊழியத்தில் அயராமல் ஓடுவதோ, ஏதாகிலும் ஒரு விதத்தில் ஒருவர் ரொம்ப பிஸியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நாட்கள் வேகமாக போகுதுன்னு சொல்லுவாங்க. சில வேலை வெட்டி ஒன்றும் இல்லாத ஆட்கள், சும்மா இருக்கிற ஆட்களுக்கு நேரமே போக மாட்டேங்குது, நாட்களும் போக மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் உண்மை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் போகும்போது கர்த்தருடைய வருகை சமீபமாகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும். ஆண்டவருடைய கிருபை இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியை நம்ம பார்க்குறோம். பிப்ரவரியில் தன் ஓட்டத்தை முடித்தவர்கள் கிருபை இழந்தவர்களா அப்படின்னு ஒரு கேட்டால் இல்லை. அவங்க தங்கள் நாட்கள் நிறைவேறினது, தங்கள் ஓட்டத்தை முடித்தார்கள், அவ்வளவுதான். இன்றைக்கும் பிரியமானவர்களே, இந்த 1ஆம் தேதி வந்துரும்போது, பொதுவாக 1ஆம் தேதி வந்தாலே இந்த மாதம் முழுவதற்கான தேவைகள் குடும்பத்தை நடத்துகிறவர்களுக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கும். இப்போ என்ன கேட்டால், இந்த 1ஆம் தேதி வந்துட்டுனா, ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் நாங்கள் செய்ய வேண்டியது என்னப்பா நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த 1ஆம் தேதி வந்துட்டுனா, இந்த மாதம் முழுவதும் மிஷினரிகளை தாங்கணும், ஆலயங்களை கட்டணும், உடன் ஊழியர்களுக்கு ஆண்டவரே சம்பளம் கொடுக்கணும், இவை எல்லாவற்றுக்காக பிரேயர் சென்டரை நிர்வகித்து நடத்தணும், எல்லாவற்றுக்காக அவரை பார்க்கணும். அதே போல் உங்களுக்கு உங்கள் வீட்டை நடத்துவதற்கு, பிள்ளைகளை நடத்துவதற்கு, வியாபாரம், தொழில், எல்லாவற்றுக்காக நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சந்தர்ப்பத்தில் தான் நம்ம வாக்கு தத்தத்தை தேடுவோம், வாக்கு தத்தத்தை வாஞ்சிப்போம், வாக்கு தத்தத்தை நம்ம வாக்கு தத்தத்தின் மேல் ஆசைப்படுவோம். தப்பு கிடையாது. அப்போ இந்த மாதத்துக்குரிய தேவனுடைய வார்த்தை பைபிளிலிருந்து நம்ம படிக்கலாம். உபாகமம் 29ஆம் அதிகாரம். உபாகமத்தின் புத்தகத்தில் 29ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு வார்த்தைகளை கைக்கொண்டு, இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக, அவைகளின்படி செய்வீர்களாக. நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு. இந்த மார்ச் மாதத்தில் குறிப்பாக பிள்ளைகளோடு கூட நான் பேச பிரியப்படுறேன். பிள்ளைகளுக்கு மார்ச் மாதம் வந்தால் பரீட்சை மாதம், பரீட்சை 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 பரீட்சை, எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண போகிறேன்னு தெரியல, ஒரு டென்ஷன், ஒரு அந்த எக்ஸாம் ஃபீவர், ஒரு மாதிரி ஒரு போராட்டமாக இருக்கும் மார்ச் வந்தால். ஆனால் கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இந்த வாக்கு தத்துவம், வேதம் சொல்லுகிறது, இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி. நீங்கள் செய்வது
இது செஞ்சால் வாய்க்கும், இது செஞ்சால் வாய்க்காது, அப்படி இல்லை. நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். எங்கே கை வைக்கிறீங்களோ அங்கே வந்து அந்த காரியம் வாய்க்கணும். ஸ்தோத்திரம். அது படிப்பாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், உலகத்துக்கு அடுத்த வேலையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வருமானத்துக்குரிய வழியாக இருக்கட்டும், என்ன காரியத்தில் உங்கள் கையை வைக்கிறீங்களோ, எந்த காரியத்தில் ஒரு முனைப்பு காட்டுறீங்களோ, இந்த மாதம் அது வாய்க்கும் என்று இந்த வாக்கு தத்தத்தின்படி, வசனத்தின்படி, கர்த்தருடைய வார்த்தையை நான் அறிக்கை பண்ணுறேன். ஆமேன்னு சொல்லுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆமேன். நீங்கள் செய்வது எல்லாம் A to Z வாய்க்கும். இல்லை ஓரளவுக்கு தான் காரியம் கைக்கூடி வந்துச்சு, மிச்சம் கைக்கூடி வராமல் போயிட்டுங்கிறதுக்கு அதாவது வாய்ப்பே கிடையாது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணணும்னு ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தில் விருப்பம் கொள்ளுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, உபாகமம் 29:9 வசனத்தை இன்றைக்கு காலையில் நான் அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே, அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே. உபாகமத்தின் புத்தகம் 29 அதிகாரம் 9 வசனத்தில், ஆண்டவர், இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு, நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தாவே நீர் கொடுத்த வார்த்தையை இந்த நாட்களில் ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம், வேத வசனத்தை நம்புகிறோம். இந்த வசனத்தின் மேல் எங்கள் கைகளை வைத்து நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க போகிறது. இந்த வார்த்தையை நாங்கள் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, அனுபவிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செலுத்தியிருப்பான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செலுத்தியிருப்பான். அவன் சோர்ந்து போவதில்லை, அவன் வெட்கம் அடைவதில்லை. அவன் சோர்ந்து போவதில்லை, அவன் வெட்கம் அடைவதில்லை. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் சொல்வதெல்லாம் நடக்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் சொல்வதெல்லாம் நடக்கும். கர்த்தரை நம்பினவன், கரங்களை தட்டி பாடுவோம், கரங்களை தட்டி, என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, சோர்ந்து போகாம விசுவாசத்தோட தொடர்ந்து இந்த செய்தியை நீங்கள் கேட்டு 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 கேட்கும்போதே அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க, அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க. ஆச்சரியமாக கர்த்தர் நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளை, 37ஆம் சங்கீதத்தில் 37ஆம் சங்கீதம், கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் வாசிங்க, எடுத்து வாசிங்க. 5ஆம் வசனத்தை பாருங்களேன். 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில், அவர் 5ஆம் வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். என்னை பார்த்து என் காரியம் வாய்க்க பண்ணணும் பிரதர், என்ன செய்கிறது? நான் என் காரியம் ஒன்றுமே வாய்க்க மாட்டேங்குது. என் பிள்ளைகளுடைய கல்யாண காரியத்துக்காக நானும் அலைஞ்சு பார்த்துட்டேன், ஒரு மாப்பிள்ளையும் வாய்க்கலை. சரி, வந்துட்டு போனவங்களும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அல்லாவிட்டால் வேறு ஏதாவது ஒரு தடை.
அது மாதிரி பொருளாதார நெருக்கடி அப்படி தான், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் முன்னேற முடியல, ஒரு மாதிரி வாழ்க்கையே கசப்பாக இருக்குது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, திஸ் இஸ் நாட் மை வேர்டு, வசனம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. கமிட் யுவர் வே அண்ட் டு த லார்ட். உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களே ஒரு வழியை போட்டுக்கிட்டு, நீங்களே ஒரு பாதையை உருவாக்கிக்கிட்டு, அந்த பாதையின் வழியாக நான் போவேன், ஆண்டவர் என்கிட்ட வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு பாதையை என் ஆண்டவர் ஏற்கனவே உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆமென். அதை எப்படி சொன்னால் புரியும்னா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழி என் வழி அல்ல. புரியுதா? உன்னுடைய நினைவிட உன் வழியை விட என் நினைவுகள் வழியில் மேலானதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல. அப்போ அதனால் ஆண்டவரை உங்கள் வழிக்கு இழுக்காதீங்க. வசனம் அழகாக சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, கமிட் யுவர் வே அண்ட் டு த லார்ட். வழியை அவருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாயிரு. அவர் மேலே நம்பிக்கையாயிரு. ஒரு வாரம் இருக்க வேண்டியிருக்கும், ஒரு மாதம் இருக்கும், ஒரு வருஷம் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்கள் வழியை முதல்ல கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. தயவுசெய்து சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, கேட்டுக்கு போகிற பாதை ரொம்ப விசாலமாக இருக்கும், ரொம்ப ப்ராடாக இருக்கும், ஒரு பெரிய ஹைவே போல் இருக்கும், மோட்டார்வே மாதிரி இருக்கும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற பாதை வழி குறுகலாக இருக்கும், ரொம்ப டஃப்பாக இருக்கும் பாதை. ஆனால் அந்த பாதையின் நடுவே என் ஆண்டவர் உங்களுடைய வலது கரத்தை பிடித்து வழி இதுவே என்று சொல்லி உங்களை நடத்தும் போது அந்த டஃப் டைம் உங்களுக்கு ஒரு இனிமையான நேரமாக மாறிடும். அதனால் கடந்த கால கஷ்டத்தை நினச்சி மார்ச் மாதத்தின் ஆசீர்வாதத்தை இழந்து இழந்து போக வேண்டான்னு சொல்கிறேன். உங்கள் வழியை ஒன்று கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. ரெண்டாவது, பிரியமானவர்களே, இந்த நாட்களில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 48ஆம் அதிகாரத்துக்கு பைபிளை திருப்புங்க. த புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 48ல் 15ஆம் வசனம் படிங்க. நானே அதை சொன்னேன், நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். நானே அதை சொன்னேன், நானே அழைத்தேன், நானே அவனை வரப்பண்ண. எங்கேருந்து யார் வரப்பண்ணா? என்ன வசனம் இது? அவன் வழி வாய்க்குன்ற மாதிரி நல்லா இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும்னா 14ஆம் வசனத்தை படிக்கணும். verse 14 படிங்க. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன், அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான், அவன் புயம் கல்தேரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை எங்க செய்வானா? பாபிலோனில் செய்வானா. கர்த்தருக்கு பிரியமானவன். இப்போ நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். இப்போ நான் கர்த்தருக்கு பிரியமானவன் நான் சொல்கிறேன். ஆனால் அவருடைய சித்தத்தை பாபிலோனில் செய்வானா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பாபிலோன் ஒரு அருவருப்பு. இப்போ உதாரணத்துக்கு சரித்திரத்தை சொல்கிறேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவங்கெல்லாம் இளைஞர்கள், இளம் பருவத்தில் இருக்கும்போது 17 வயசில் இவங்களை பாபிலோனுக்கு சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க வாழ்ந்த காலமெல்லாம், அவங்க வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய பிள்ளைகளை பாபிலோனில் வாழ்ந்தாலும் அவர்கள் பாபிலோனின் ஆவி அவர்களை தாக்கவில்லை, பாபிலோனின் கவர்ச்சி அவர்களை வீழ்த்தவில்லை, பாபிலோனின் ஆவிக்கு அவர்கள் அடிமையாகவில்லை. பாபிலோனில் இருந்தாலும் அவன் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவான். இந்த உலகம் தானே ஒரு பாபிலோனு, அப்படி தானே? உலகம் தான். உங்கள் ஆஃபீஸ் ஒரு பாபிலோனாக இருக்கலாம், உங்கள் சூழ்நிலை ஒரு பாபிலோனாக இருக்கலாம்.
இந்த சூழ்நிலையில் நான் எப்படி கர்த்தருக்கு சித்தமானதை செய்ய முடியும்? எனக்குள்ளே சுற்றி இருக்கிறவன்லாம் தண்ணி அடிக்கிறான், என்னை சுற்றி இருக்கிறவன்லாம் ஒய்ஃப் அடிக்கிறான், என்னை சுற்றி இருக்கிறவன்லாம் ஸ்மோக் பண்ணுறான், செயின் ஸ்மோக்கரு, கஞ்சா, போதை, பயங்கரமான அருவருப்பான ஒரு சூழ்நிலையில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் எப்படி தேவ சித்தத்தை செய்ய முடியும்? முடியும், முடியும். வசனம் அப்படி தான் சொல்லுது. ஐசையா சாப்டர் 48:15 கர்த்தருடைய பிள்ளைகளை, அவன் கர்த்தருக்கு பிரியமானவனாக நீங்கள் நடந்தீங்கன்னா, அது பாபிலோனாக இருக்கட்டும், அது எந்த அசுத்தமான இடமாக இருக்கட்டும், நீங்கள் தேவனுக்கு பிரியமானதை செய்வீர்கள், தேவனுக்கு சித்தமானதை செய்வீர்கள். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே அவன் செய்வது வாய்க்கும், அவன் செய்வது வாய்க்கும். அப்போ இந்த மார்ச் மாதத்தில் ஆண்டவர் என்ன சுற்றிலும் பாபிலோனின் ஆவிகள் இருந்தாலும் அவைகளை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தையும் கிருபையும் எனக்கு தந்திருக்கிறபடியினால் இந்த மார்ச் மாதம் ஆண்டவரை என் வழி வாய்க்க போகிறது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னது போல நான் உம்முடைய சித்தத்தை செய்ய போகிறேன். நான் உமக்கு பிரியமானவன். அதை நினைத்து நான் உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்தரித்து பாடுகிறேன். ஆமென். அவன் சோர்ந்து போவதில்லை, அவன் வெட்கம் அடைவதில்லை. அவன் சோர்ந்து போவதில்லை, அவன் வெட்கம் அடைவதில்லை. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் சொல்வதெல்லாம் நடக்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் சொல்வதெல்லாம் நடக்கும். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்திற்கு குயிக்கா உங்க வேதத்தை திருப்புங்க. 2 நாளாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். பிரைஸ் காட். 7ஆம் வசனம். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். அந்த படிங்க அந்த வசனத்தை. நம்முடைய கர்த்தராகிய தேவனை தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. மார்ச் மாதத்துல கர்த்தருடைய பிள்ளைய எல்லா வாசலும் அடைக்கப்பட்டது போல அதாவது போதாத குறைக்கு பயங்கரமான வெக்கையும் வெயிலும் அதிகரித்து கொண்டு போகிற நாட்கள். எல்லா பக்கத்தாலேயும் நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். சரீர பலவீனம், பல கஷ்டம். ஆனால் இன்றைக்கு நான் அவருடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களோடு நான் ப்ராஃபிட்டிக்காக பேசுகிறேன், தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன். ஆசா வசனம் சொல்லுகிறது, ஆசா ராஜாவின் காலத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், ஆண்டவரை தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அப்படியே அவர் கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. கர்த்தரை தேடுகிறவனுக்கு காரியம் வாய்க்கும். கர்த்தரை தேடுகிறவனுடைய காரியங்கள் வாய்க்கும். கர்த்தரை தேடுங்க. அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும் போய் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு சரியா, மற்ற நேரங்களெல்லாம் பைபிளை படிக்காமல் ஜெபம் பண்ணாமல் உலகத்துக்குள்ளும் ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் இன்ஸ்டாகிராமும் உலகமும் வேலையும் தொழிலும் வியாபாரமுமா நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும். கர்த்தரை தேடுங்க. ஒரு வீட்டில் ஒரு பையன் காணாமல் போயிட்டான்னா கொஞ்ச நேரம் தேடிட்டு சரி அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படியே விட்டு அப்படின்னு நினைப்பாங்களா? சரி, உங்கள் வீட்டில் ஒரு 5 பவுன் நகை காணாமல் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் தேடிட்டு சரி பார்க்கலாம் அப்புறம் அப்படி இருப்பீங்களா? போலீஸ் ஸ்டேஷன் ஓடுவீங்க, அங்கே ஓடுவீங்க, இங்கே ஓடுவீங்க, பார்த்த இடத்துல திருப்பி பார்ப்பீங்க. 5 பவுன் 1 பவுன் இன்னைக்கு என்ன விலை? அப்போ இப்படியா இது கண்டுபிடிக்கிற வரைக்கும்
கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம ஜாக்கிரதையாக தேடுவோம்ல. இயேசு சொன்னது ஞாபகம் இருக்கா? ஒரு ஸ்திரீக்கு 10 வெள்ளிக்காசு இருந்து 1 வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி ஜாக்கிரதையாக தேடுவா, ஜாக்கிரதையாக தேடாமல் இருப்பாளோ அப்படின்னு சொல்லியிருக்கு. பெரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை தேடுங்க. அந்த கஷ்ட காலத்தில் மாத்திரம் அவரை தேடிட்டு ஒரு ஸ்மூத்தாக லைஃப் போகும்போது லார்ட் ஐ எம் ஸோ பிஸி வில் சி நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிடாதீங்க. வேலை கிடைக்காத காலத்தில் இயேசுவைன்னு கூப்பிட்ட ஆட்கள் இன்றைக்கி வேலை வேலை வேலைன்னு உலகம் மாமிசம் ஹோட்டலு ஷாப்பிங்கு மாலுன்னு சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு காலம். கர்த்தரை தேடுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ட்ரெயினில் போகிறீங்க, பைபிள் எடுத்து படிச்சுக்கிட்டே போங்க. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, பைபிளும் கையுமா ஸ்தோத்திரம் பண்ணி பைபிளை படிங்க. கர்த்தரை தேடுங்க. ஒரு அரை மணி நேரம் உங்கள் ஆஃபீஸில் ஒரு 15 நிமிஷம் பிரேக் இருக்குது, ஒரு எங்கேயாவது போய் ஒரு அந்நிய பாஷையை பேசி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, உங்கள் சொந்த குடும்பத்துக்காக கர்த்தரை தேடுங்க. நீங்கள் அவரை தேடுவீர்களே ஆனால் அவரை கண்டடைவீர்கள். இல்லை, நீங்கள் அவரை தேடுவீர்களே ஆனால் அவரை கண்டடைவீர்கள். நேரங்கிட்ட நேரத்தில் தேடக்கூடாது. புரிதா உங்களுக்கு? கண்ணு கெட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் என்னடா சூரிய நமஸ்காரம்னு தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்காரு, ஒரு வேலையை வச்சிருக்கிறாரு. அப்புறம் பார்க்கலாம் தள்ளி போடாதீங்க. கர்த்தரை தேடுங்க. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடுங்க. சோர்ந்து போய் ஒரு வேலையும் நடக்கலை, லைஃப்பில் ஒரு செட்டில்மெண்ட் ஆகலை, நான் டிப்ரெஷனில் இருக்கிறேன், நீங்கள் கர்த்தரை தேடி பாருங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடின போதோ என்னுடைய காரியங்கள் எல்லாம் வாய்த்தது. கைகளை உயர்த்தி, இயேசுவே, இந்த செய்தியை கேட்டு யார் யாரெல்லாம் உம்மை வசனத்தை தேட போகிறாங்களோ, ஜெபத்தில் தேட போகிறாங்களோ, துதி ஆராதனையில் உம்மை தேட போகிறாங்களோ, உம்முடைய பரிசுத்த நாமம் இந்த பிள்ளைகள் மூலமாக மகிமைப்படும்படி எங்கள் அருமை கர்த்தர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே செய்து தம்முடைய பரிசுத்த நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போகிறதற்காக கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோம். ஆமென். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லலாம். நீங்கள் ஆண்டவர் நல்லா தேடுங்க. இந்த மாதம் ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ மார்ச் மாதத்தில் நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்கன்னு கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களை பார்த்து சொல்லி உற்சாகப்படுத்துகிறேன். ஆதியாகமம் நீங்கள் 39ஆம் அதிகாரம் திருப்புங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தினுடைய 2-3 வசனங்கள். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும், அவன் செய்கிற யாவற்றையும் 3ஆம் வசனம் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. போதும். அவன் எஜமான் கண்டான். அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஒரு அந்நிய தேசம், அடிமையாய் விற்கப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு இளம் வயதுள்ள ஒரு இளம் வாலிபன் யோசேப்பு, சொந்த சகோதரர்களாக பகைக்கப்பட்டவன், இஸ்மவேலர் கையில் விற்கப்பட்டவன். இப்போது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தில் நம்ம படிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தினால போர்த்திபாருடைய வீட்டுக்கு கொண்டு போகப்படுறான்.
3ஆம் வசனத்தில் படித்தோம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் சொல்லலை. நான் செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுறாருன்னு அவன் அறிக்கை பண்ணலை, அவனுடைய எஜமான் பார்க்குறான். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் செய்கிறதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு மற்றவங்க சொல்கிறாங்களா? நீங்கள் செய்கிற வேலையிலெல்லாம் நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு ஆளாக இருக்கீங்கன்னு வேலை ஸ்தலம் சொல்லுதா? பிறர் சொல்கிறாங்களா? உங்களுடைய மேனேஜர் சொல்கிறாரா? உங்கள் டீம் லீடர் சொல்கிறாரா? அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்களா? இது ரொம்ப முக்கியம். அவர்கிட்ட ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக வாய்க்க பண்ணிடுவார். ஏனென்றால் அவருக்கு அந்த கிரேஸ் இருக்குன்னு அப்படி சொல்கிறாங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற காரியம் யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அப்போ கர்த்தர் என்னோடு கூட இருப்பார், ஆனால் நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், ஆனால் நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். இந்த யோசேப்பினுடைய சீக்ரெட்டு நீங்கள் பைபிளில் படித்தீங்கன்னா இதுக்கு என்ன காரணம்னு ஆதியாகமம் 41க்கு பைபிளை திருப்பி 38ஆம் வசனம், 41:38 அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்று பார்வோன் கேட்கிறான். பார்வோன் ஒரு அந்நிய மனுஷன், ஒரு எஜிப்சியன். அவன் சொல்றான், இவனுக்குள்ள கர்த்தருடைய ஆவி இருக்குது. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறாரோ அவன் செய்கிறத கர்த்தர் வாய்க்க பண்ணிடுவார். யோசேப்பினுடைய சீக்ரெட், த அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் அவர் மேலே இருந்தார். அப்போ இன்றைக்கு இந்த மார்ச் மாதத்தில் 2-3 வாரத்தை அந்நிய பாஷை பேசிட்டு விட்டுறாதீங்க. ஆனால் நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆவியின் நடத்துதல் வரணும். அதான் ரொம்ப முக்கியம். அந்நிய பாஷை பேசிட்டு அவ்வளோ அதோட இல்லை, ஆவியின் நடத்துதல் வரணும். இதை செய்யக்கூடாது. பொறுமையாக ஒரு தடவைக்கு 4-5 முறை நிதானித்து ஜெபம் பண்ணி காரியத்தை செய்யுங்க. நீங்களாகவே ஒரு ப்ராஜெக்டை போட்டுட்டு, நீங்களாகவே ஒரு திட்டத்தை வகுத்துட்டு, நீங்களாகவே ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கர்த்தர் வாய்க்க பண்ண ஆண்டவரை இழுக்காதீங்க. அப்போ இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க போகிறது. உபாகமத்தின் புத்தகத்தில் நம்ம வாசித்தது போல 29:9 படி, கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றிலும் நீங்கள் செய்கிறது வாய்க்கும். அப்போது கடைசியாக நான் சொன்ன தேவ ஆவி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுமானால் நீங்கள் செய்கிறது வாய்க்கும். எல்லார் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த மார்ச் மாதம் முழுவதும் ஆண்டவரே கர்த்தாவே, ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல அத்தனை நாட்களும் உம்மை நான் தேட போகிறேன். ஆமேன். உம்மை தேட போகிறேன். என் வழியை உமக்கு ஒப்புவிக்க போகிறேன். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ பொல்லாத பாபிலோன் ஏரியாவுக்குள்ளே நான் போனாலும் நான் உம்முடைய சித்தத்தை செய்வேன். ஆண்டவர், என் காரியத்தெல்லாம் உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவர், என் காரியங்கள் வாய்க்க பண்ணட்டும். உம்மை தேடின நாட்களில் ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கூட இருந்தது போல, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கூட இருந்தது போல, இந்த மார்ச் மாதம் முழுவதும் ஆண்டவரே, இந்த யூடியூப் மூலமாக அந்த செய்தியை கேட்குற எங்களுடைய இயேசு சந்திக்கிறார் ஊழிய குடும்பங்களும், எல்லா குடும்பங்களும் அழைக்கட்டும், செழிக்கட்டும், பூரண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், பூரண கிருபை உண்டாகட்டும். இந்த மாதம் முழுவதும் ஜெயத்தை பார்க்கட்டும். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்தி தம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். ஜெபத்தை கேட்டபடியால் ஆண்டவரை காரியங்களை வாய்க்க பண்ணும் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறதற்காக கரந்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி நாங்கள் பாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடுவோம். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை
கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். Praise God. கர்த்தருடைய மகா பெரிய கிருபை இந்த மாதம் முழுவதும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு நம்ம ஜெயமம் ப்ரேயர் டீம், நம்முடைய 9 வகையான ஜெப இயக்கத்தின் பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்போம். இந்த மாதத்தினுடைய தேவைகள், இந்த மாதத்தினுடைய ஜெப குறிப்புகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இன்னைக்கு அனுப்பி வைங்க. நம்ம ஜெபிப்போம். காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த செய்தியை கேட்டுட்டீங்க, இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த லிங்கை ஷேர் பண்ணி அவர்கள் எல்லாரையும் கேட்க தூண்டுங்க. அவர்கள் காரியமும் வாய்க்கும். கர்த்தருடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வரும். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.